இந்த 26ஆம் திகதி என்பது தமிழர்களுக்கு இந்த பூமி பந்தில ஒரு முகவரி கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாள். கார்த்திகை மாதம் 26ஆம் திகதி ஒரு மழை பொழிவோடு கூடியிருக்கக்கூடிய ஒரு காலநிலை. இப்போ சூறாவளி வருகிறது, அந்த விஷயம் எல்லாம் சொல்லப்படுகிறது. அதிக அளவில் மிக நெருங்கி வருவதாக எல்லாம் தகவல்கள் சொல்லப்படுகிறது. மறுபக்கமாக பார்த்தால் இந்த 26ஆம் திகதி என்பது தமிழர்களுக்கு இந்த பூமி பந்தில ஒரு முகவரி கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாள். இதே போன்ற நாளில் 70 ஆண்டுகளுக்கு முதல் பிறந்திருக்கக்கூடிய ஒப்பற்ற அந்த தியாகம் அல்லது பெருமனிதம் அவருடைய பிறந்தநாள் இந்த நாளில் தாயகம் பூராகவும் தமிழர்கள் வாழக்கூடிய இடமெல்லாம் சிறப்பிக்கப்படுகிறது. அவருடைய சொந்த ஊர் வல்வெட்டித்துறையில் பிரம்மாண்டமான முறையில் ஒவ்வொரு வருஷமும் இது நடக்கும். என்னதான் மழை அடிச்சான இடி இடிச்சான இந்த விடயம் என்பது அங்கே சர்வசாதாரணமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. இன்றைய நாளிலும் அங்கே சில விஷயங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டதனுடைய அடிப்படையில் இப்போ நாங்கள் வல்வெட்டித்துறை போகிறோம். அங்கே என்ன நடக்குது அப்படின்றத இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன். தலைவரின் 70வது பிறந்த தின கொண்டாட்டம் இன்று செவ்வாய்க்கிழமை வல்வெட்டித்துறையில் இருக்கக்கூடிய அவரின் இல்லத்தில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் மற்றும் ஊர் மக்கள் ஒன்று திரண்டு கேக் வெட்டியும் இனிப்பு மற்றும் பழமரக்கன்றுகள் வழங்கியும் எழுச்சியான முறையில் இந்த பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்வுகள் நடத்தப்பட்டது. அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக வல்வெட்டித்துறை அமைந்திருக்கக்கூடிய அவருடைய வீட்டுக்கு முன்பாக புகைப்படம் ஒன்றும் அச்சிடப்பட்டு அது தாங்கிடக்கூடிய பதாகை ஒன்றும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இதன்போது அங்கு வந்திருக்கக்கூடிய வல்வெட்டித்துறை காவல்துறையினர் அந்த அமைப்பினுடைய தலைவரின் புகைப்படத்தை பயன்படுத்த முடியாது என்றும் அதற்கு சட்டத்தில் இடமில்லை என்றும் தெரிவித்தனர். இருப்பினும் அந்த புகைப்படத்தை நீக்கிவிட்டு உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்வுகளை நடத்துங்கள் என்று பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். அந்த கோரிக்கையை ஏற்ற மக்கள் அந்த புகைப்படத்தை அகற்றிவிட்டு சிறப்பான முறையில் பிறந்தநாள் நிகழ்வை ஏற்பாடு செய்து நடத்தியிருந்தார்கள். இந்த நிகழ்வினுடைய சிறப்பம்சமாக 70வது பிறந்த தினத்தை பிரதிபலிக்கும் வகையிலே அவருடைய வீட்டு வளாகத்திற்குள் சிறுவர் மற்றும் பொதுமக்களால் 70 மரங்கள் நடப்பட்டது. அது மாத்திரமல்லாது 70 மாணவர்களுக்கான கல்வி உபகரணங்கள் 70 தென்னை மர கன்றுகள் என்பதும் இந்த நிகழ்வின் போது வழங்கி வைக்கப்பட்டது. No. மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. முதல் பார்த்தீங்கன்னா போட்டோ எடுக்கும் போது மூலமா எடுத்து கொஞ்சம் வேண்டாம். நீங்க மறைச்சோண்டா நீ அழைக்க
இந்த குடியாடு குடியாடு தங்கச்சி குடியாடு அந்த பிள்ளைங்க பார்வதி செய்தபடியே வடிவா வேணா ரைட் அங்க வேண்டு வேண்டு ரைட் ரைட் வாங்க தம்பி கூக்கட்டே பார்த்து வாங்கோ என்ன கூட ஒண்ணா அம்மா தென்ன கண்டு பண்ணிக்கணும் டேய் அம்மா கண்டு விடுங்க Gracias.